என்ன காப்பாத்து, போலீஸ் என்ன தொடர்ந்து. ஐயோ என்னடா செஞ்ச? காரணத்தால அப்புறம் சொல்ற ஒளியத்தை இடம் கூட எங்க ஒளியலாம். தலைமுறை உடம்பு தெரியும். இங்கெல்லாம் யாரும் முடியாதுக்கா. மணி ஏன் கேக்குறீங்க? மணியார் 2000 ரூபாய் கையாடிட்டான், அதனால கைது பண்ண வந்திருக்கோம். ஐயோ இங்க வரவே இல்லைங்க. நாங்க அவன் உள்ள வந்தா பார்த்தோம். ஏய் இங்க இங்க வா. இங்க இல்ல இங்க இல்ல பாத்தீங்களா? அங்க இல்ல அங்க இல்ல அங்க இல்ல ஐயா இல்ல இல்ல இங்க இங்க காசவே அந்த ரூம்ல பாரு. இல்ல இல்ல அங்க இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பியா, அறியாத புள்ள தெரியாம தப்பு பண்ணிட்டான். உங்களுக்கு வேணா ஒரு 50 100 கொடுத்துறேன், விட்டுருங்கய்யா. பணத்தை கையாடல் பண்ணிட்டு எங்களுக்கு கமிஷன் கொடுக்க பாக்குறீங்களா? இனிமே தடுத்த லஞ்சம் கொடுக்க வந்தேன் உன்னையும் உள்ள தள்ளிடுவா, ஜாக்கிரதை. தம்பி தம்பி 2000 ரூபாய் எங்கடா வச்சிருக்கேன்? அதை கேட்கற நேரம் ஐயோ என்ன விஷயம்? உங்க மச்சனை மணி ஆர்டர் பணத்தை திருடினானா, அதனால கைது பண்ணி கூட்டு போறாங்க. அரே நல்ல செய்தி சொன்னீங்க. நான் இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும்னு எதிர்பார்க்கல. சரி நீங்களும் போங்க, வந்த வேலையை முடிஞ்சிருச்சுல்ல. நம்ம போங்க. ஐயே என்னங்க மத்தியானம் சாப்பிட கூட வராம அப்படி என்னங்க வேலை? செவத்தை வச்சுட்டானே சித்திரம் வரையணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க? சொல்ல விடதான் இருக்கேன். எந்த சம்சாரம்னு பார்த்தேன். எந்த சம்சாரம்னா அது என்ன? எனக்கு தெரியாம அப்படி வேற நடந்துருக்கா? உண்மை சொல்லுங்க. அதுக்கெல்லாம் வசதி வேணுண்டி. நான் அப்படி இல்ல, ஏதோ வெந்தயத்துல ஓட்டி விதி வந்தா காகலாமேன்னு இருக்கிறேன். அந்த சம்சாரமும் நீதான். ஆனா அவ இப்படி இல்ல, உன்ன மாதிரி திட்ட மாட்டா, அதட்ட மாட்டா, அன்பா பேசுவா. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. அது ஒரு விதமான ஆதி உலகம், யாரு கண்ணுக்கும் தெரியாது. இன்னைக்கு நீ அவளை மாதிரி பேசின உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கல. அதனாலதான் அந்த சம்சாரமானு கேட்டேன். அது இருக்கட்டும், என்ன விஷயம்? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுங்க. அதானே பார்த்தேன். என்னங்க நீங்க? உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கிறாங்க? தற்சமயம் யாரும் இல்ல. என் தம்பி பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தேன் ரோட்ல அடிச்சு எடுத்துட்டு போனாங்க. 2000 ரூபாய் மணி ஆர்டர் பண்ணத்தை அவன் எடுத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. அவன் என்னடா அக்கா அக்கான்னு கதறான். 2000 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து வச்சானா? உங்களுக்கு தெரியாம அதெல்லாம் நான் வாங்குவேனா? என்னங்க என்னங்க நீங்க தாங்க எப்படியாவது எஸ்பிஐ கிட்ட சொல்லி என் தம்பியை வெளியே கொண்டாடணும். சுத்தா இத போய் அவர்கிட்ட சொன்னா உன் தம்பி ரூமுக்கு பக்கத்துல எனக்கு ஒரு ரூம் போட்டுருவாரு. என்ன ஒண்ணு செய்யலாம், நீ தினம் கோழி குழம்பு வச்சு கொடு, நான் கொண்டு போய் உன் தம்பிக்கு ஜெயில கொடுத்துட்டு வரேன். ஆமா 2000 ரூபாய்க்கு எத்தனை கோழி வாங்கலாம்? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறேன். எஸ்பிஐயாவை விட்டுருவான். அவர் மாமனார் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட போய் சொன்னா மகாத்மா காந்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்டே தருவாரு. சரி அவரை விட்டுருவோம். அவர் தம்பி வக்கீல் ஐயா இருக்காரு, அவருக்கு வருமானம் இல்லாம இருந்தாரு. இத போய் அவர்கிட்ட சொன்னா இந்த கேஸ நான் நடத்துறேன்னு சொல்லி உன் தம்பிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. அப்படின்னா இந்த விஷயத்துல எனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டீங்களா? அட என்னடி, வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது, இதுக்கு போய் வருத்தப்பட்டு கடைசியா கேக்குறேன். எஸ்பிஐ கிட்ட போய் நீங்க இதுக்கு ஒரு முயற்சி பண்ண முடியுமா முடியாதா? இந்த ஜென்மத்துல முடியாது. முடியாதுல்ல? நல்லா கேட்டுக்கையா, இனிமே இந்த வீட்டுல என் கையால உனக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்.
இத்தனை நாள் என்ன நீயா கொடுத்த, நானா தான் எடுத்து கொடுத்தேன். இனிமேல அப்படியே குடிச்சுக்கிறேன். நானே மாத்திரம் மறக்க வைக்கிறாங்க. வாழ்விலோ திருநாள் இந்த வாழ்விலோ திருநாள். ஒரே குஷியா இருக்க. சந்தோஷத்துக்கு குறைச்சல. இன்னைக்கு நம்ம வீட்டுல வடபாயாட்டம் தான். என்ன விசேஷம்? என் மச்சன போலீஸ் தள்ளிட்டு போயிடுச்சு. எதுக்கு? மணியார படத்துல கையை வச்சு உடப்பிட்டான். அவனுக்கே எந்த புத்தி? புத்தியா? தொழிலே அதான். என்ன என்ன என்னமே வாயில இருந்து ஒரு அனல் வருது. நெருப்ப முழுங்கி இருக்கேன். எனக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கூடாதா? உனக்கு ஏன் அந்த பழக்கம்? நான் செத்தவளை நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் சாக வேண்டியவளை நினைச்சு குடிக்கலாம்னு கேட்டேன். உட்காந்து உட்காந்து. என்ன எஸ்பி ஐயா பாத்தியா என்ன சொன்னாரு? பார்த்தேன். என் ஃப்ரெண்ட் சந்தோஷ் இருக்கானே, லைஃப்ல பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த அளவுக்கு உயர்ந்தவன். இஸ் ரியலி வெரி கிரேட். சும்மா சொல்லக்கூடாது. ஒரு டிகிரி வாங்கறதுக்காக வாழ்க்கையில எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா? சொன்னா நீ நம்ப மாட்டேன். நீ சொல்லுங்க, நான் நம்புறேன். நீங்க ஆபீஸ் போல நான் குடிக்க போறேன். போட்டுமா? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? ஆபீஸ் போகணும். அம்மா, நீலகிட்ட சார் சம்சாரம் வந்திருக்காங்க. வரட்டும். நீ போய் டெய்லர் கடையில இருந்து அந்த துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா வரட்டுமா? வரட்சி எங்க எப்படி? ஒண்ணும் இல்லம்மா, உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமா. உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. என்ன விஷயம் சொல்லு. என் தம்பி ஒரு அப்பாவி பையன். அவன் நேரத்தை பாருங்கம்மா, மணியாளர் பணத்தை திருடிட்டான்னு போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அத பத்தி எங்கிட்ட எதுக்கு சொல்றேன்? நீங்க மனசு வச்சீங்கன்னா நம்ம ஐயா கிட்ட சொல்லி இந்த கேஸ ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். இதுல நான் தலையிட மாட்டேன். ஐயோ, அப்படி சொல்லாதீங்கம்மா. என் குடும்ப மானமே உங்க கையில தான் இருக்கு. அர்த்தம் எல்லாம் பேசாத. ஒரு வக்கீல போய் பார்த்து நடக்க வேண்டியது கவனி. வக்கீலையும் பார்த்தேம்மா, அவங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராம தான் உங்ககிட்ட ஓடியாந்துருக்கிறேன். நீங்க மட்டும் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல பாரு. இந்த மாதிரி அசிங்கத்துக்கெல்லாம் அவர் தைராட்சியமே காட்ட மாட்டாரு. நீங்க வந்ததே தப்பு. அம்மா அம்மா, இதையும் சொல்லி என்ன கை விட்டுடாதீங்கம்மா. இனிமே நான் உங்க கூட பேச தயாரா இல்ல. நீ போகலாம். அம்மா, நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லம்மா. நீ போகலான்னு சொல்லிட்டேன். இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறது அவ்வளவு நல்லா இல்லம்மா. முட்டாள்தனமா பேசுறேன். உன் தம்பி ஊர் பணத்தை திருடி இருக்கானா? அவனை தம்பி சொல்றதே தப்பு. அந்த திருடனை காப்பாத்த சொல்லி எங்கிட்டயே வந்து கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க அம்மா. என்ன கேட்டா இந்த மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் ஜெயில போடுறதை விட தூக்குலயே போடுறோம். தூக்குல வேற என்ன? இனிமே இந்த மாதிரி கேடி திருடனுக்கு எல்லாம் பறிஞ்சு பேசிக்கிட்டு இங்க வந்த உன் மான மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ததா நிறுத்துமா. மான மரியாதையை பத்தி யார்கிட்ட பேசுற? லட்சுமி, எரிக்காதம்மா. உனக்கு இல்லாத மான வழக்கம் எனக்கு மட்டும் எப்படி வரும்? என் தம்பி கேடி திருட அவனை தூக்கமா போடணும்னா ஓ புருஷன் பண்ண திருட்டுத்தனத்துக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்தாங்க? லட்சுமி, தெருவுல போறவங்களை பிட் பாக்கெட் அடிச்சு அந்த பணத்துல காலேஜ்ல படிச்சவர்தான் உன் புருஷன். உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்காக இப்படி கீழ்த்தரமா பேசுறீங்க. நீ என்ன பொம்பளையா? ஏன் நான் சொல்றத நம்ப முடியலையா? நம்ப முடியலைன்னா உன் புருஷன் கூட படிச்சாரே சதுர்வேதி, அதான் மிலிட்டரி, எங்க பெரியத்தான் நேற்று இங்க வந்து விருந்து சாப்பிட்டு போனாரே, அவரை கூப்பிட்டு உட்கார்த்தி வச்சு இன்னொரு தடவை விருந்து வைக்கி படிக்கிற காலத்துல உன் புருஷன் எந்தெந்த பஸ் ஸ்டாப்ல எந்தெந்த திருவிழாவில எப்படி எப்படி எல்லாம் பிட் பாக்கெட் அடிச்சாரு, அந்த பணத்துல எப்படி எப்படி எல்லாம் படிச்சாருங்கிறத புட்டு புட்டு வைப்பாரு. இனிமே ஓன் தயவுக்காக நான் எங்க இடத்துல நின்றுக்கிட்டேன்னா ஏன் மரியாதை தான் போகும். லட்சுமி, தாத்தா போமா.
சாரி மைடியா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ 5 நிமிஷம் வந்தேன். ராத்திரி 11 மணிக்கு வந்தாலும் ஆகாரம் சூடா கொடுக்குறிய, அதான் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன நீ அப்ப இருந்து பாக்குறேன் 10 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்டை தொலைச்ச மாதிரி முன்னு இருக்க. ஏதாவது ப்ராப்ளமா? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் சொல்லு, திடீர்னு 3 மாசம் 4 மாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பிடும்போது பேசினா உனக்கு பிடிக்காது, பேசாம சாப்பிட எனக்கு பிடிக்காது. என்ன பண்றது என்ன பண்றது 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 என்ன பண்றது? என்ன கோயில் அங்கேயே நின்றுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, பேப்பர்லாம் படிச்சு கொடுத்துட்டீங்களா? லெட்டர்ஸ் ஏதாவது எழுத வேண்டியது இருக்கா? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. என்கிட்ட உங்களுக்கு சாவகாசமா பேசுறதுக்கு இப்ப நேரம் இருக்குமா? ஏன் அப்படி கேக்குற? உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்க நினைச்சேன். வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு, முன்னையே கேட்டிருக்கலாமே. முன்னாலேயே கேட்டிருந்தா உங்க மனசு கஷ்டப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுறதோ பேப்பர் படிக்கிறதோ எல்லாமே என்னால கெட்டு போயிருக்கும். அதனாலதான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தேன். அடேப்பா, அப்படின்னு பெரிய விஷயம் கேட்க போறேன். படிக்கிற காலத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவேன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே. அந்த காலத்தை என்னால மறக்கவே முடியல. நான் காலேஜில் படிக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 3 வேளையும் காப்பி குடிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த பழக்கம் இன்னை வரைக்கும் என்ன விட மாட்டேங்குது. ஆமா, அதையே இப்ப கேட்கிறேன். சரிடா, நம்ம புருஷன் சாப்பாட்டுக்கு கூட இல்லாம கஷ்டப்பட்டு பாவம்னு பாக்குறியா? பட்டினி கிடக்கிறது பாவம் இல்ல, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட நீங்க எப்படி படிச்சு முடிச்சு பெரிய பட்டதாரி ஆனீங்க? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? குழப்பம்னு சொல்றது கூட தப்பு. அதுன்னா இன்னைக்கு உங்களை பத்தி நம்ப முடியாத ஒரு கட்டுக்கதையை கேள்விப்பட்டேன். அது கட்டுக்கதையாவே இருக்கணுங்கிறதான் என் பிரார்த்தனை. அந்த காலத்துல படிக்கிறதுக்கு தேவையான பணத்தை நீங்க தப்பான வழியில தேடினதா கேள்விப்பட்டேன். உங்க கூட படிச்சாரே மிஸ்டர் சதுர்வேதி, அவர் தம்பி சம்சார் இங்க வந்திருந்தாங்க. என்னால தாங்கிக்க முடியாத சில விஷயங்களை சொல்லிட்டு போனாங்க. உங்ககிட்ட எதையும் கேட்க விரும்புறேன், சொல்லுங்க, இதெல்லாம் உண்மையா? கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். கோகிலா, மை டியர், என்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்காக உங்ககிட்ட நான் சமாதானம் சொல்லல. நடந்த உண்மையை அப்படியே சொல்றேன். படிப்பின் மேல எனக்கு இருந்த அக்கறைதான் என்ன திருட சொல்லிச்சு. அதுக்கு காரணம் எங்க சித்தப்பா. எனக்கு இருந்த ஒரே உறவு அவர்தான். என்னுடைய படிப்புக்கு அவர் தான் உதவி பண்ணிட்டு வந்தார். ஒரு நாள் அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. இனிமே உன்னுடைய படிப்புக்கு என்னால உதவி செய்ய முடியாது, எங்க குடும்பத்துல பல பிரச்சனை வந்துருச்சு, உன்னை நீயே கவனிச்சுக்கன்னு எழுதியிருந்தார். எனக்கு என்ன செய்யறது என்ன புரியல. நானும் சதுர்வேதியும் பாலிய நண்பர்கள் ஒரே ரூம்ல தான் தங்கி படிச்சோம். சமயத்துல எனக்கு போட்டுக்க சட்டை கொடுப்பானே தவிர என்னுடைய படிப்புக்கு பணம் கொடுக்க அவனால முடியல. பாவம், நாலாவது இடமே கிடையாது, யாருகிட்ட இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. படிப்புக்காக. ஆனா அந்த சம்பவத்தை நினைச்சு அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நான் அவமானப்படாத நாளே கிடையாது. இதை ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி சொல்லுவான்? நீயே சொல்லு கோச்சா, நீயே சொல்லு. என்னுடைய வாக்குமூலத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உங்களுடைய தீர்ப்பை எதிர்பார்த்துட்டு நிற்கிறேன். நீங்க கௌரவமான புருஷன் இல்ல. உங்களுடைய கடந்த காலம் எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு மனைவியா இருக்க மாட்டேன். கல்யாணம் தன்னைக்கு தெரிஞ்சிருந்தா ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க மாட்டேன். மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி பழகிறதுக்கு எனக்கு தெரியாது. இனிமே நான் உங்களோட குடும்பம் நடத்தினா அது ரொம்ப போலியா இருக்கும். உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்களுடைய கடந்த காலம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால இனிமே நாம 2 பேரும் பிரிஞ்சு வாழதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. ஆத்திரத்துல நிதானம் தவறி பேசாது. தவறு செஞ்ச யாரையுமே நான் மன்னிக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
கூட பேசுறதுக்கு எனக்கு தாணி இல்லப்பா. ஒரு இஷ்டப்படி நாம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றதா வச்சுக்க. ஆனா நாம 2 பேரும் எதுக்காக பிரிஞ்சு வாழ்றோம்னு நம்ம சுத்தி இருக்கிறவங்க 4 பேருக்கு தெரிஞ்சா நம்மளை பார்த்து கேவலமா சிரிக்க மாட்டாங்களா? அன்னைக்கு உங்களால பல பேர் கண்ணீர் வடிச்சதை பத்தி நீங்க கவலைப்படலையே, இன்னைக்கு அவங்க சிரிக்கிறத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? பிரிஞ்சு போய் என்ன தண்டிக்கிறதா உன்னுடைய நோக்கமா? உங்களோட நான் வாழற தண்டனை இருந்து தப்பிக்கலாம். என்ன பிரியறது உனக்கு ஒரு தண்டனை அமைச்சிடாதா? அதை ஏத்துக்கிறதுல எனக்கு வெக்கம் இல்லை. கோகிலா, நான் வெக்கத்தை விட்டு கேட்கிறேன், என்ன மன்னிக்க நீ தயாரா இல்லையா? மனசறிஞ்சு பாவம் பண்றவங்களை மன்னிக்கிறதே பாவம் தான். நான் ஏழையா பிறந்ததே ஒரு பாவம் தான். என்னுடைய வருங்கால சந்ததி படிப்பில்லாம தற்குறியா அனாதையா பிச்சை எடுக்க கூடாதே நினைச்சு நான் படிச்ச பாரு, அதுவும் பாவம் தான். உன்னை தொட்டு தாலி கட்டவேங்கிற முறையில கேட்கிறேன், தயவு செய்து என்ன பிரிஞ்சு போயிடாதம்மா. இனிமே புருஷங்கிற முறையில உங்ககிட்ட நான் எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேன். ஏன், நான் சாகுற வரைக்கும் நீ என் கூட பேசவே வேண்டாம். ஏதோ இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவன் மாதிரி நான் இருந்துட்டு போயிடுறேன். தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடாதம்மா. இனிமே நான் உங்க கூட வாழ்ந்தா அது ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால நான் பிரிஞ்சு போறேன். கோகிலா, கோகிலா.